ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சில்லா ரெசிபி தான். ஹெல்தியான ரெசிபி. கருப்பு கொண்டக்கடலை அரை கப்பு, பச்சைப்பயிறு அரை கப்பு, 1/4 கப்பு வந்து கருப்புளுந்து, கொண்டக்கடலை அரை கப்பு, கம்பு அரை கப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அரை கப் வந்து கேழ்வரகு. இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம முளைக்கட்டிடலாம். வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பச்சைப்பயிறு ஊறிக்கே நல்லா வச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஹாட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டேஸ்க்கு இல்லை 3 டேஸ்க்கு டெய்லி எடுத்து வாஷ் பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாமே முளை கட்டிடும். கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எல்லாமே முளை வச்சுருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி பூண்டு உப்பு சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொடை மிளகாய் 2 கலர் எடுத்துருக்கேன், கேரட் துருவினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு கேரட் மட்டும் துருவிட்டு இல்லை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது. ஹெல்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காய்கறிக்காக சேர்த்துருங்க. சீரகம், மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இதை எடுத்து தோசை தவாவில் போட்டு கொஞ்சம் மெலிசாவே இது செஞ்சுக்கோங்க. மேலே வெள்ளையில் தூவிட்டு நல்லெண்ணெய் விட்டு சுட்டுக்கோங்க. 2 பக்கம் வெந்ததும் நம்ம கார சட்னியோட சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்க இது இப்படி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் சீஸ் மேலே தூவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.